வெல்கம் டு கனகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பூரணம் பலா கொழுக்கட்டை பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொழுக்கட்டைக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 1/2 கிலோ பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டியில் பச்சை கலர் 100 கிராம், சிகப்பு கலர் 100 கிராம், பலாப்பழத்தில் வந்து இந்த சைஸில் ஒரு 12 பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடியை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், தேவையான அளவு உப்பு, இந்த அளவு தேங்காயை திக்கா இந்த ஒரு டம்ளருக்கு தேங்காய் பால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மாவு கொழுக்கட்டைக்கு மாவை பெசரி எடுத்துக்கோங்க. இப்போ கொழுக்கட்டைக்கு மாவை நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேங்காய் பாலை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. தொட்டா இந்த மாதிரி ஒட்டாத அளவுக்கு மாவை பெசரி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் பத்தலாட்டினா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பேன் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி இதையும் சேர்த்துட்டு இதோட பலாப்பழத்தையும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இதுல 3லையுமே இனிப்பு இருக்கிறதுனால நம்ம இனிப்பு சேர்த்துக்கிற போறது இல்ல. பூரணம் செய்யறதுக்கு இந்த அளவு வதக்குனா போதும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்சி ஜார்ல எடுத்துட்டு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. சின்னதா ஒரு வாழை இலையில இந்த மாதிரி நெய் தடவிக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு நம்ம உருட்டி வச்சோம் இல்லையா, அதை இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. லேசா கையில நெய் தடவிட்டு இந்த மாதிரி மாவு அப்படியே ரவுண்டா அந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ அரைச்ச பூரணத்துல இருந்து 1 ஸ்பூன் இந்த அளவுக்கு எடுத்துட்டு இப்போ ஒரு சைடு அப்படி இந்த ஒரு பகுதியில இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படியே மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சைடில் இப்படி சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரி, நம்ம பிசைஞ்ச மாவு எல்லாத்துலேயும் கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மாவுலையும் கொழுக்கட்டை செஞ்சாச்சு. 1/2 கிலோ மாவுக்கு இப்போ நான் எடுத்த எல்லா பொருளையும் சேர்த்து எனக்கு 18 கொழுக்கட்டை வந்திருக்கு. இந்த சைஸில் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துல கொழுக்கட்டை வெந்துடும். இப்போ வேக வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்த்துடலாம். பாருங்க, கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு. பாருங்க, கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட் அப்படி பூ போல வெந்திருக்கு. பாருங்க, இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டை நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.